Hi guys, welcome to NEET Tutorials channel. In the video la நம்ம 30 MCQs from biology subject ல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல இருக்கிற questions நீங்க டெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு OMR ஷீட் இல்ல ஒரு நார்மலான பேப்பர் எடுத்துக்கோங்க. OMR ஷீட்ல நீங்க ஷேட் பண்ண வேண்டியதா இருக்கும். நார்மல் ஷீட்னா ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. இந்த 30 MCQஸும் நீங்கள் நீட் பேஸில் கரெக்ட் பண்ண போகிறீங்க. நீங்களே தான் கரெக்ட் பண்ண போகிறீங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இதுக்கான ஆன்சர்ஸ் இந்த 30 MCQஸ்க்கான ஆன்சர்ஸை கொடுத்துட்றேன். நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருந்ததுன்னா +4, தப்பாக இருந்ததுன்னா -1. ஒருவேளை நீங்கள் அந்த கொஷினை அட்டென்ட் பண்ணலன்னா மார்க் கொடுக்க வேண்டாம். கடைசியில் நீங்கள் எல்லாத்தையும் முடித்த பிறகு இந்த கரெக்ஷனை பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர்ஸை கரெக்டாக மார்க் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தப்பாக மார்க் பண்ணிடாதீங்க. ஏன்னா -1 வந்துடும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நெகட்டிவ் மார்க்ஸ் கம்மி பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு OMR ஷீட்டில் எழுத ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாமில் OMR ஷீட்டில் தான் நம்ம ஷேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். கரெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஒரு கொஷினும் அனலைஸ் பண்ணணும். எதுக்கு நம்ம கரெக்டாக எப்படி நம்ம இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணோம், ஏன் நம்ம தப்பாக இதுக்கு ஆன்சர் பண்ணோம், ஏன் இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணலை அப்படின்னா இந்த டாபிக் நம்ம சரியாக படிக்கல. அப்போ அந்த டாப்பிக்கை போய் படிங்க. கரெக்டாக நீங்கள் அட்டென்ட் பண்ணியிருந்தாலும் கரெக்டாக அந்த ஆன்சர் இருந்தாலும் ஏன் எப்படி நம்ம எந்த கீவேர்ட் எந்த இதை வச்சு நம்ம இதை கரெக்டாக எந்த ஐடியாவை வச்சு நம்ம கரெக்டாக இந்த ஆப்ஷன் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணோம். இதெல்லாம் போய் நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணும் போது இனிமேல் அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஒரு டவுட்டும் வராது. அது தப்பாக நீங்கள் மார்க் பண்ணியிருந்தீங்களாலும் சரி, கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தீங்களாலும் சரி, இல்லை நீங்கள் அட்டெண்டே பண்ணல நீங்கள் அந்த கொஸ்டின்னா அப்போ நீங்கள் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக படிக்கணும். உங்களுக்கு இனி டவுட்டே வராத அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக படித்து வச்சுக்கணும். ஓகே, நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த 30 கொஷின்ஸோட ஆன்சர்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி கரெக்ஷன் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.